சவுதி அரேபியா அப்படின்னா நம்ம மனசுக்கே முதல்ல வர்ற தாட் என்னன்னா பெரிய டெசர்ட், வெறிச்சோடிய இடங்கள், எங்க பார்த்தாலும் மணல் மலைகள் இல்லையா? அதனாலதான் சவுதி ஏன் காலியா இருக்குன்றதுக்கான காரணம் ரொம்ப சிம்பிள். ஆல்மோஸ்ட் அந்த நாட்டோட 95% பரப்பானது வறண்டுதான். அதுவும் ரப் அல் காலி அப்படின்னு ஒரு பெரிய பாலைவனம் இருக்கு. அதுக்கு ஸ்ட்ரெயிட் மீனிங் தான் எம்டி குவார்டர். பேருக்கு உரிய மாதிரி எங்கும் எதுவுமே இல்லாம மணல் மட்டும்தான். வெயில் காலத்துல 50 டிகிரி வரை போயிரும், தண்ணீர் கிடைக்கவே கஷ்டம். அதனால மனிதர்கள் எல்லாம் மோஸ்ட்லி ரியாத், ஜெட்டா, தம்மா மாதிரி சில சிட்டிஸ்ல தான் குடியிருப்பாங்க. பாக்கி இடங்கள் ஃபுல் வேஸ்ட் போல வெறிச்சோடி கிடக்கும். பழைய காலத்துல பெடுயின் மக்கள் ஒட்டகத்தோட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தண்ணீர் கிடைக்கிற இடத்துல தங்கி வாழ்ந்தாங்க. செட்டில்மெண்ட் பண்ண முடியல. ஆனா இப்போ சவுதி கவர்மெண்ட் விஷன் 2030 ப்ராஜெக்ட்ல நியாம் சிட்டி மாதிரி ஸ்மார்ட் சிட்டி பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால இப்போ காலியா இருக்கிற இடம் நாளைக்கு ஃபியூச்சர் சிட்டி ஆக்குறாங்க. சோ ஓவரால் பார்த்தா சவுதி அரேபியா காலியா இருக்கு. அது டெசர்ட் கிளைமேட் காரணமா. ஆனா ஃபியூச்சர்ல இந்த காலி இடமெல்லாம் வேர்ல்ட் கிளாஸ் சிட்டிஸா மாற போகுது.